வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்க ஒரு பொரியல் ரெசிபி, பீன்ஸ் பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு இப்போ 1/4 கிலோ பீன்ஸ் வாங்கி நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும், அது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன், கடாய் காஞ்சிச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கடலாம். இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தூள் பண்ணோம்னா ஈஸியாக தூள் ஆகிடும். ரொம்ப சிவக்க விட வேணாம். இது நல்லா சூடு ஏறிச்சு, இவ்வளோதான். இதை நம்ம வளர்த்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வச்சாச்சு. 3 வரமிளகாய், இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா ரொம்ப சேர்த்தோம்னா வாசனை அதிகமாகிடும். இவ்வளோதான். இந்த சூட்டில் கொஞ்சம் பொரிஞ்சால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம பொட்டுக்கல்லை எடுத்து வச்ச தட்டிலேயே எடுத்து வச்சுக்கலாம். கட்டும் ஆறுன அப்புறம் தூள் பண்ணிக்கலாம். இப்போ பொரியல் தாளிக்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதில் நம்ம காஞ்ச மிளகாவை பவுடர் பண்ணி கொடுப்போம், அதனால் நான் இதில் காஞ்ச மிளகா சேர்க்கலை. இதில் ஒரு கட் பண்ண ஒரு வெங்காயம், கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கறத விட கடைசியாக சேர்க்கும்போது அது ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கடைசியில் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், இதுக்கு ரொம்பலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது வதக்கும் போதே வெந்துடும். இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சா போதும், இந்த அளவு போதும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் மேக்ஸிமம் இருந்தால் போதும், அது வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச பொட்டுக்கல்ல, சோம்பு, காஞ்ச மிளகா மிக்சியில் போட்டு வச்சாச்சு. இதை அரைச்சி தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பீன்ஸ் வெந்த பிறகு இதை சேர்த்துட போகிறோம். அதில் இப்போ பீன்ஸ் வெந்துச்சான்னு பார்த்துக்கலாங்க. நல்லா வெந்துச்சு. கரண்டியை வச்சு அமுக்குனா நல்லா அமுகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா, அந்த பொடியை இதில் தூவிடலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது எந்த அளவு தேவைப்படுதுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து பார்த்தோம்னா தெரியும். இது கரெக்டாக தான் இருக்கும் நம்ம பண்ணியிருக்க பொடி. இருந்தாலும் ரொம்ப அதிகமாகவும் ஆகிடக்கூடாது, நல்லா இருக்காது. இது எல்லாமே போட்டுடலாம், கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த பொடி நல்லா கலரி ஒன்று சேர்ந்துருச்சு இந்த பொடியும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ தூவும்போது தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், தண்ணி இழுத்துடுச்சு. இப்போ நமக்கு மிகவும் சுவையான வித்தியாசமான டேஸ்ட்டில் பீன்ஸ் பொரியல் ரெடி. பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.